ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ப்ரெசன்ட் போட்டிங்களா? வெரி குட். சௌமியா, ஏன் அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க சௌமியா? டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் டாஸ்க் மட்டும் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இந்த வீக்ல எல்லாமே முடிச்சிடுறேன். 2 டேஸ் தான் இருக்கு. இந்த டாஸ்க் யாரெல்லாம் பெண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்து அனுப்பணும், ஷேர் பண்ணணும். சரியா? உங்க குரூப்ல தான் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் போட்டேன். அது போட்ட நேரமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே கம்ப்ளீட் பண்றது இல்லை. நல்லா பண்ணிட்டு இருந்த அரவிந்த் கூட அனுப்புறது இல்லை. ஓகே, சரி, ஓகே. நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைம்லீஃப் யூஸ் பண்ணி கிரெட் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ அதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லைக் என்ன பார்த்தோம், சும்மா கெட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? என்ன பார்த்து வச்சிருந்தோம்? 19 எஸ், இததான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Like get a list of employees, add a new employee, update an employee, delete an employee. இதுல get a list of employee நம்ம கெட் பண்ணிட்டோம். கரெக்ட்? ஓகே, சோ அதுக்கான லாஜிக் தான் இங்க எழுதி வச்சிருக்கோம். என்ன கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் போட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், டிஏஓ இருக்கும், சர்வீஸ் இருந்துச்சு, கண்ட்ரோலர் இருந்துச்சு, தென் வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு பேஜ் இருந்துச்சு. அப்படிதானா? இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர், எம்ப்ளாயி கண்ட்ரோலர். இங்க வந்துட்டு என்ன சொன்னோம், லிஸ்ட்ங்கிற ஒரு எண்ட் பாயிண்டோட ஒருத்தர் வந்தாருன்னா என்ன பண்ணுங்க, எம்ப்ளாயி சர்வீஸ்ல இருந்து ஃபைண்ட் ஆல் ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அது மூலமா எல்லா எம்ப்ளாயும் நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. அது நம்ம எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற பேர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த எம்ப்ளாயி தான், இந்த எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கும். எங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னா, டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தது எல்லாமே இங்கதான் இருக்கும். சரியா? சரி, இத ஆட் என்ன பண்றோம், ஆட் அட்ரிபியூட்ஸ் மூலமா இந்த எம்ப்ளாயிஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படி பாஸ் பண்றோம். இது எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது நம்ம வைக்கிற பேர். இதுல என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், இங்க கொடுக்குற பேரை தான் இங்க கொடுக்கணும்னு இல்லை. சரியா? இப்ப இந்த பேரை எடுத்துட்டு எங்க போறாங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் HTML பேஜுக்கு போறாங்க. இப்ப இந்த பேஜ்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே இங்க டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா அதுல லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு அது எல்லாத்தையும் எனக்கு பேஜ்ல காட்டணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்து காட்டணும். இங்க இப்படி கொடுத்துடணும். வெறும் எம்ப்ளாயிஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், அந்த எம்ப்ளாயி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படிதானா? அப்போ இதுல டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் ஆட் பண்ணும். அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எதுக்காக, அந்த ஆப்ஜெக்ட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட் ஃபார்மேட்ல என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் ரீடபிள் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றது. ஆப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது என்னது, டூ ஸ்ட்ரிங் மெத்தட். அது யூஸ் பண்ணணும். அது பிறகு என்ன பண்ணுச்சு, நமக்கு லைக் அந்த டேட்டா வந்துச்சு, அங்க இருக்க டேட்டா வந்துச்சு. அதை நம்ம ப்ராப்பரா எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் எழுதணும். அப்படிதானே? இந்த டேபிளுக்குள்ள பூட்ஸ்ட்ராப்போட திங்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். டேபிள் ஸ்டாக், டேபிள் பார்டர், கரெக்டா? டேபிள் டார்க், இந்த ஹெட்டுக்கு எல்லாமே டார்க் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் கொடுத்தோம். இதுதான் என்னது, அந்த டேபிளோட ரோக்குள்ள எனக்கு என்ன வரணும், ஈச் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஈச் மீன்ஸ் அந்த டேபிள்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குதோ அத்தனை டைம்ஸ் எனக்கு லோட் ஆகணுங்கிறதுக்காக. கரெக்டா? இங்க இருக்கு இல்லையா, இங்க எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன 5 டைம்ஸ் லோட் ஆகணும். நான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண வேண்டாம், டிஆர் டிடி டிடி டிஆர் 5 ரோ இருக்குன்னா 5 இதுக்கு என்ன பண்ணுவோம், டிஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரோ மென்ஷன் பண்றதுக்காக. அதுக்குள்ள டிடி டிடி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், ஒரு ரோக்குள்ள இத்தனை டிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது பண்ண வேணாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டிஆர் நம்ம என்ன சொல்றோம்னா, ஈச் ஆஃப் எம்ப்ளாயி
எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கோம். இங்க கொடுக்கறது தான் என்னது, மாடல் ஆட் அட்ரிபியூட்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸோட ஆப்ஜெக்ட் இங்க கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இது என்ன பண்ண, அங்க இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணி எம்ப்ளாயில எடுத்து வச்சுக்கணும். இப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிடிக்குள்ள டேட்டா தெரியணும் இல்லையா, அதனால எம்ப்ளாயிஸ் டாட் எம்ப்ளாயி டாட் ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி டாட் லாஸ்ட் நேம், எம்ப்ளாயி டாட் இமெயில். இதுக்கு ஷார்ட்கட்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார் போட்டு ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டார் போட்டு லாஸ்ட் நேம், ஸ்டார் போட்டு இமெயிலும் கொடுத்துக்கலாம். இதுதான், இவ்வளவுதான் நம்ம பண்ணிருக்கோம். கரெக்டா? சரி, ஓகே. இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் நியூ எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பட்டனை வச்சுக்கிட்டேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபார்ம் ஜெனரேட் ஆகும். ஃபார்ம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். புரியுதா? அந்த ஃபார்ம்ல என்ன கேட்கும்னா, உங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுங்க, உங்க லாஸ்ட் நேம் சொல்லுங்க, ஓகேவா, தென் உங்க இமெயில் சொல்லுங்க அப்படின்னு அது கேட்கணும். அது கேட்டுச்சு அப்படின்னா நம்ம அதுல ஒரு பட்டன் வைக்கிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்றோம் சேவ் பண்றதுக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே சேவ் ஆகணும், அங்கேயே சேவ் ஆகும். சேவ் ஆகுறதுக்கான லாஜிக் தான் எழுத போற, வேற ஒண்ணும் இல்லை. இந்த பட்டனை கிளிக் பண்ணா இப்ப எங்க போகணும் தெரியுமா, ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் இல்லையா, பட்டன் எங்க இருக்கு, எஸ் இங்க எழுதிருக்கோம். இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா href கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஜஸ்ட் நமக்கு லிங்க் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் அட் சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிரேசஸ், லிங்க்னாலே இதுதான். சரியா? இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் இதுல நம்மளா வைக்கிறதா, ஆட் நியூ எம்ப்ளாயா இப்படி இல்ல இப்படி வேணா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஷோ ஃபார்ம் ஃபார் ஆட் இப்படி வச்சுக்கலாம் இல்லையா. இது நம்மளா வச்சிருக்க எண்ட் பாயிண்ட். இப்போ இது எடுத்து எங்க போகணும், வெரி குட், எங்க போகணும், கண்ட்ரோலருக்கு போகணும். அப்ப நான் கண்ட்ரோலர்ல போயிட்டு என்ன சொல்ல போறேன் தெரியுமா, ஆட் கெட் மேப்பிங், கெட் மேப்பிங் கொடுத்துறேன். இது என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மோட ஃபீல்ட டிஃபைன் பண்ணனும் இல்லையா, ஓகேவா. இப்போ நம்ம இங்க கொடுத்துட்டோம். சோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பப்ளிக், இதுல நீங்க தான் சொல்லணும், இது கொடுக்கிறது தப்பு ஆக்சுவலா, அப்படிதானே, தப்பா கரெக்டா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு மெத்தடுக்கு பேர் வச்சுக்கிறோம், மாடல். ஓகே, சரி ஓகே. இப்போ இதுல என்ன பண்ண நினைக்கிறீங்க, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்றாங்கன்னா ஷோ ஃபார்ம் ஃபார் ஆட் அப்படிங்கிற ஒரு லிங்க் எண்ட் பாயிண்ட்ஸோட வருது. இந்த எண்ட் பாயிண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான லாஜிக் இங்க எழுதணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் வந்துட்டு எனக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபார்ம்ல என்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கணும் தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அப்ப என்ன பண்ணுவீங்க, எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், எம்ப்ளாய்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா, ஃபார்ம் தான் வேணும். அந்த ஃபார்ம் என்ன பண்ண, இந்த எம்ப்ளாய்ங்கிற கிளாஸுக்குள்ள இருக்க ஃபீல்ட பேஸ் பண்ணி தான் வேணும் அப்படின்னா, அப்ப இங்க என்ன பண்ண, இதுக்குள்ள எம்ப்ளாய்ங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம பாஸ் பண்ணி விட்டா போதும், அவ்வளவுதான். புரியுதா? இததான் நம்ம அங்க பார்த்தோம் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது, அதே லாஜிக் தான். அப்போ இதுக்குள்ள வந்துட்டு நான் வச்சிருக்க அந்த என்டிட்டியோட பேர் என்ன, எம்ப்ளாயி, the employee equal to new employee. புரியுதா? so then இதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்களேன், model dot add attributes, correct, add attribute கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ண, இது நீங்க வைக்க பேர் தான் எம்ப்ளாயி, தென் கமா கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணா, இங்க என்ன பேர் வச்சிருக்கோமோ அந்த பேர் தான் இங்க பாஸ் பண்ணணும். கரெக்டா, இங்க என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். இப்ப பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, ரிட்டர்ன் எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துட்டேன். இந்த லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா, புரியலாம் கேட்கலாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சு கேட்டா,
ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணேன். எப்படி கிரியேட் பண்ணேன்? ப்ரீவியஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்த கிளாஸ்ல சொல்றேன். டைம்லி ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு மாடல் வச்சிருந்தேன். அதுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஃபார்மை தான் கிரியேட் பண்றேன். ஆட் மாடல் ஆட்ரிபியூட் எப்போ யூஸ் பண்ணா அந்த ஃபார்ம்ல ஒரு வேல்யூவை என்ட்ரு பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு தான். இது ஜஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான். இது என்னன்னா இதுல இந்த லைன் தான், இந்த லைன் நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ போல டப்பா போட்டுருவோமா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே சரி ஓகே. இந்த ஒவ்வொரு டப்பாவும் என்னன்னு சொல்லுங்க. இது என்னது? இந்த டப்பாக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? இது பிரவுசர் வச்சுப்போமா? இது என்னது? இப்ப நம்ம எம்ப்ளாயின்னு வச்சிருந்தா இது என்ன கண்ட்ரோலரா இருக்கும்? இது என்ன சர்வீஸ்? இது என்னது? DAO. இதுதான் யாரு? மாடல்னா இதுதான் ஃப்ளோ. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னாலும் இதுதான் ஃப்ளோ. இது என்னதப்போ? இந்த டப்பா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது? அப்ப இது என்னது? இந்த டைம்லிப் டெம்ப்ளேட் மூலமா தான் பிரவுசர்ல டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? ஓகே சரி ஓகே. இப்போ எனக்கு என்ன நடக்குது? இந்த பிரவுசர்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் பாஸ் பண்றேன். எங்க போகுது? கண்ட்ரோலர் மூலமா சர்வீஸ் எம்ப்ளாயி டேட்டாபேஸ். கரெக்ட். இப்போ டேட்டாபேஸ்ல இருந்து ஸ்டெப் 1 2 3 4 5th ஸ்டெப் இங்க வருது. அதுக்கப்புறம் டைரக்டா இந்த கண்ட்ரோலர் மூலமா இங்க வரும். இது மூலமா தான் நமக்கு இங்க போகும். பிரவுசர்ல நான் டைம்லிப் இங்க கனெக்ட் பண்ணி இதை ரன் பண்றேன். பிரவுசர்ல போய் நான் கொடுப்பேன், ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், லிஸ்ட்னு கொடுக்குறேன், கண்ட்ரோலருக்கு போகுது. அந்த கண்ட்ரோலருக்கு போயிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சர்வீஸுக்கு போகுது. புரியுதா? இந்த சர்வீஸ்ல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபைண்ட் ஆல் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா எம்ப்ளாயி ரெபாசிட்டரி. அது எது கூடனா டேட்டாபேஸ் கூட இங்க போயிருது. போயிட்டு டேட்டாவை இங்க எடுத்து வருது. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இங்க சொல்றேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஃபோர்த். இப்போ ஃபிஃப்த்தா டேட்டாவை எடுத்துட்டு எங்க வந்துரும்னா இங்க வந்துரும். இப்படியே எடுத்து இங்க வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம இந்த டைம்லிப் டெம்ப்ளேட் மூலமா தான் நமக்கு எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவுசருக்கே ரெஸ்பான்ஸா என்ன வேணுங்கிறது இங்க வருது. இதுதான் ஃப்ளோ. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்? இந்த பிரவுசர்ல ஒரு ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வேணும். இந்த ஃபார்ம்ல நான் என்ன என்டர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், then email. After that submit button or save button. கிளியரா? இப்படி ஒரு பட்டனை ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணணும். அதாவது இப்படி ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணணும்.
தென் இது என்னது? இப்படி ஒரு ஃபார்ம் வேணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா எஸ், இதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருந்தோம், இதுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருந்தோம். என்னது? இந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். புரியுதா? என்ன பண்றது புரியுதா? இந்த எம்ப்ளாய்ங்கிற மாடலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இந்த திங்ஸுக்கு தான் இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபார்மை ரெடி பண்ணணும். அப்ப நான் மாடல் கிளாஸ், இந்த எம்ப்ளாய் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் எனக்கு என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு தான் எனக்கு இங்க ஃபார்மே தேவை. அட் மாடலா? புரியல. ஆமா. இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் படி எனக்கு இப்போ ஒண்ணு இருக்கு, புரியுதா? இப்ப மல்டிபிள் திங்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த இது ஒரு மெத்தடோட பாராமீட்டரா உள்ள பாஸ் பண்ண கூடாது. புரியுதா? இப்ப இதுல வேணா நீங்க இப்படி பண்ணிக்கலாம், த எம்ப்ளாய் கொடுக்குற இதை வேணா நியூ எம்ப்ளாய் நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க போட்டிருக்கீங்க இல்லையா, இதை வேணா நீங்க இப்படி பாஸ் பண்ணலாம், இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. புரியுதா? இந்த இடத்துல நீங்க இப்படி போட்டுக்கலாம், இந்த லைனும் ஒண்ணுதான். இந்த இடத்துல நியூ எம்ப்ளாய் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இப்படி கொடுத்தா இந்த லைனும் இதுவும் சேம் தான். இதை நம்ம ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம இங்க பாஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, எதுக்காக இந்த லைன்ங்கிறத நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இந்த லைன்னா, இந்த ஃபார்ம், இந்த ஃபீல்டில் இருக்கு இல்லையா, அதாவது டேட்டாபேஸ் டேபிள், அங்க இருக்க ஃபீல்ட தான் நான் இங்க ஃபார்மோட ஃபீல்டு கூட மேப் பண்ண முடியும். அப்பதான் இங்க நான் என்ன நேம் கொடுத்தாலும் அது டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த ஃபார்ம் கூட நான் பைண்ட் பண்ணணும், மேப் பண்ணாதான் நடக்கும். ஓகேவா? அப்ப இது பண்றதுக்கு தான் இந்த இடத்துல இது கொடுக்குறோம். சரியா? இதுல ஏன் நான் மாடல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலன்னா, இந்த ஃபார்ம்ல நான் என்ன வேல்யூவை என்ட்ரு பண்றேனோ, என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபார்ம், இந்த ஃபீல்ட்ல இருந்து வேல்யூவை கெட் பண்றதுக்கு தான் மாடல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். கெட் பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? இது ஜஸ்ட் நம்ம இப்ப வேல்யூவை கெட் பண்ண போறது இல்ல, இப்ப நான் ஃபார்மை கிரியேட் பண்றேன். அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்றோம் இல்லையா, இப்ப அதை சப்மிட் பண்ணும்போது அந்த HTML பேஜ்ல போய் சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் அது என்ன பண்ணும், சேவ் ஆகணும். அப்ப நெக்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வரும் இல்லையா, அப்பதான் என்ன பண்ண மாடல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்முக்குள்ள என்ன பேர்லாம் இருக்கோ அதெல்லாம் கெட் பண்ணி வாங்கி தென் அகைன் இன்னொரு பேஜ்க்கு அனுப்பணும். இதுல ஆமா, சேவ் ஆன டேட்டா மீன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணும்போது, சரி, சேவ் பட்டன் ஆர் சப்மிட் பட்டன் என்ன பட்டனா இருக்கலாம். ஓகே, அதை கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாவை என்ன பண்ண போகுது, செட்டர் மெத்தட் மூலமா கொண்டு போய் காட்டுறதுக்கு, கெட் பண்றதுக்கு. அதுதான் அந்த லைன் தான் டேட்டா பைண்டிங்னு அர்த்தம். டேட்டா பைண்டிங்னா இந்த ஃபார்ம்ல கொடுக்கிறது அது எப்படி வந்துட்டு பைண்ட் ஆகுது, அதான் டேட்டா பைண்டிங். சரியா? இப்ப புரியுதா? ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபார்முக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்ப எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிற பேரு நம்ம என்ன பண்ணோம், ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணோம். இந்த இடத்துல வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோமா? இங்க என்ன தேவைன்னா ஒரு ஃபார்ம் தேவை. இந்த ஃபார்ம்ல இப்ப என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கணும், ஃபார்ம் தேவை. கரெக்டா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முக்குள்ள நமக்கு என்ன வேணும், இன்புட் டைப் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், டெக்ஸ்ட். தென் வேற என்னெல்லாம் தேவை, ஓகே,
வேற என்னலாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் இருக்கு இல்லையா, இப்போ எது கூட மேப் பண்றீங்க? இங்க நம்ம கொடுத்தோமா, என்ன கொடுத்தோம்? இதான் என்னது? ஆப்ஜெக்ட். அப்ப இங்க என்ன சொல்ல? th object equal to dollar symbol, then object பேர் என்ன வச்சிருந்தோம்? எம்ப்ளாயி தான் வச்சிருந்தோமா? எம்ப்ளாயி. ஓகே, சரி. இப்போ இங்க என்ன சொல்லலாம்? th field. என்ன field? correct. then placeholder வேணுமா? என்ன சொல்லலாம்? then இதே மாதிரி என்ன வேணும்? பிரேக் வேணா போட்டுக்கோங்க. அதாவது பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்ல பிரேக் விட்டு கரெக்டா ப்ராப்பரா வரும். சரியா? so then இதே மாதிரி என்ன கொடுத்துக்கோங்க? input type so text, then field கொடுத்துக்கலாம், placeholder. புரியுதா? என்ன எதுவும் டவுட்டா? கொடுக்க போறோம். சரியா? break, then இதை காப்பி பண்ணிக்கலாம். இங்க என்ன வச்சுக்கலாம்? இமெயில். ஓகே, சரி. ஓகே ஓகே, இங்க ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பட்டன். சரியா? பட்டன் வந்து என்ன வச்சுக்கலாம்? சேவ்னு வச்சுக்கலாம் இல்லையா? வெறும் பட்டன் மட்டுமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சப்மிட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு இருக்கு. இந்த பட்டன் நம்ம போன எக்ஸாம்பிள்ல பட்டன் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இல்லைன்னா இன்புட் டைப் கொடுப்போம். இங்க இருக்கு பாருங்க. இப்படி கொடுத்தனால அது என்ன பண்ணா சப்மிட் ஆகும். சரியா? அப்ப நம்ம கொடுக்கும்போது வேல்யூ சேவ் கொடுத்தா இந்த பட்டன்ல சேவ்னு எழுதும் மேல, இல்ல அது இருக்காது. அதுக்காக தான் நம்ம வேல்யூ சேவ். இல்ல நீங்க வேற என்னன்னா வச்சுக்கலாம். சப்மிட் நீங்க எழுதுனீங்கன்னா அந்த வேல்யூ சப்மிட்னு இருக்கும். இல்ல கிளிக் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கிளிக் அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஃபீல்ட் எல்லாம் நம்ம இங்க வாங்கிட்டோம், ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ணிட்டோம். ஆக்ஷன் கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் சிம்பல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி கொடுக்குறோம். எஸ். இப்போ இதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா இந்த மெத்தட், இது ஒரு ஃபார்ம். ஃபார்ம்ல இருக்க டேட்டாவெல்லாம் மெத்தட் நம்ம சொல்லி ஞாபகம் இருக்கா? என்ன மெத்தட் கொடுத்துக்கலாம்? எஸ். ஏன் போஸ்ட்? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம இங்க கொடுக்குறோம், இந்த டேட்டாவில மேல அந்த URL பார்ல எடுத்துட்டு போகாது, பாடிக்குள்ள வச்சு நமக்கு டேட்டாவை எடுத்துட்டு போகும். இப்போ இங்க என்ன கொடுக்கணும் தெரியுமா? நீங்க இது ஒரு ஃபார்ம் ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருவீங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருவீங்க, இமெயில் கொடுத்துருவீங்க, இந்த பட்டனை சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ எங்க போகணும்? எஸ். இப்போ போயிட்டு கண்ட்ரோலர்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாவெல்லாம் எடுக்கணும். எடுத்து சேவ் பண்றதுக்கான லாஜிக் அங்க எழுதணும். அப்படித்தானே? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு லாஜிக் எழுதுறீங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ சேவ் அப்படின்னா சேவ் ஆர் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் சேவ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க. எம்ப்ளாயிஸ் ஃபார்ம் சேவ். எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லாஜிக் இது என்ன மெத்தட்ல போகணும்? போஸ்ட்ல தான் போகணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எதை கிளிக் பண்ணும்போது வரணும்? எதை கிளிக் பண்ணும்போது? லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஷோ ஃபார்ம் ஃபார் ஆட் பண்ணோம், இங்க வருது. இந்த இடத்துல எம்ப்ளாயி ஃபார்முக்கு போகுது. அந்த எம்ப்ளாயி ஃபார்முக்குள்ள சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ்ங்கிறதுக்கு போகுதுன்னா அகைன் கண்ட்ரோலர்ல இதுக்கான லாஜிக் மீன்ஸ் சேவ் பண்றதுக்கான லாஜிக் அகைன் எழுதணும்.
புரியுதா? இப்ப சேவ் ஆகாது. எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ்ங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கா, அதுல கண்ட்ரோல்ல எதுவுமே எழுதலையே. அப்ப அது என்ன சொல்லுவாங்க, நாட் ஃபவுண்ட், பிகாஸ் நீங்க இன்னும் எழுதலையே. நல்லா இருக்கும்போது எழுதணுமா மீன்ஸ் வேலிடேஷன்ஸ் இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எம்டியா கொடுக்கவே கூடாது. சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க எக்ஸெப்ஷன் ஆனாலும் எழுதிக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் இப்படி ஃபார்முலா வந்தாலே கண்டிப்பா வேலிடேஷன்ஸ் பண்ணணும். வேலிடேஷன்ஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபீல்ட் ஆர் மேண்டட்டரி கம்பல்சரியா என்டர் பண்ணோம். அது கொடுக்காம என்ன பண்ணக்கூடாதுன்னா சேவ் பண்ணக்கூடாது. சரியா? அது வேலிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் வந்துருச்சு. இதை வேணா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பூட் ஸ்டாப்ஸ் அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டைல் பண்ணிக்கோங்க. கிளாஸ் என்ன பேர் வச்சுக்கலாம், இது ஒரு ஃபீல்டு இல்லையா, ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல்னா ஃபுல் வித் எடுத்துக்கோம். ஸோ அதனால வித் வந்துட்டு ஒரு 25 வச்சுக்கோங்க. இதே கிளாஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஓகே, இது பட்டன் வச்சுக்கலாம் இல்லையா, கிளாஸ் btn என்ன வச்சுக்கலாம், btn பிரைமரி வேணா வேற ஏதாவது வச்சுக்கலாம், info ஆர் செகண்டரி. ஓகே, இப்போ பூட் ஸ்டாப்போட லிங்க் இங்க ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்க இருந்துச்சு இல்லையா லிங்க், இந்த லிங்க் அப்படியே நம்ம இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சா? ஓகே, இதுல வேணா நீங்க என்ன வச்சுக்கோங்க, ஹெட்டிங் வேணாலும் கொடுத்துக்கோங்க, உங்க இஷ்டம் தான். இதை டிசைன் பண்றதுலாம் உங்க பொறுப்பு தான். கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர், then இதுக்குள்ள வேணா h2 or something like that, h2. so this is nothing but என்னது, employee form, correct? then இது ஒரு லைன் வரும் அந்த மாதிரி நான் போட்டோம். சரி, இது வேணாம், லைன் வேணாம், எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, சரி ஓகே, இப்போ பூட் ஸ்டாப்போட திங்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேர்ல வந்தா என்ன மெத்தட், என்ன மெத்தட், போஸ்ட் மேப்பிங். இந்த போஸ்ட் மேப்பிங் குள்ள தான் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ். ஓகே, இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, பப்ளிக் சொல்லுங்க, ஸ்ட்ரிங் சேவ் எம்ப்ளாயி. இதுல தான் என்ன பாஸ் பண்ணோம், அட் மாடல் அட்ரிபியூட்ஸ். இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணுவீங்க, இப்போ இங்க என்ன கொடுக்கணும், எம்ப்ளாயி. புரியுதா? இந்த இடத்துல எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு இங்க என்ன பாஸ் பண்ணோம், மாடலோட பேர் என்னது, எம்ப்ளாயி. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோங்க, the emp something like that. ஓகே, பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணோம், இப்பதான் சேவ் பண்ணோம். எங்க இருந்து சேவ் பண்ணோம், சேவ் பண்றதுக்கான லாஜிக் என்ன, இது என்ன பண்ண, எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் ஃபைண்ட் ஆல் கொடுத்தோமா, சேவ் பண்ண. சேவ் பண்றதுக்கான லாஜிக் என்னது, என்ன மெத்தட், எதை சேவ் பண்ணோம், அப்ப இந்த எம்ப்ளாயினா அங்க இருக்க ஃபீல்டு அப்படிதானே. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்தா போதும், எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் சேவ். இப்போ இதுக்குள்ள எதை பாஸ் பண்ணணும், the emp, அவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன பண்ணா போதும்,
இப்ப இதை சேவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணா போதும் தெரியுமா? இந்த இடத்துல இந்த பட்டனை சேவ் பண்றேன் அப்படின்னா ரீடைரக்ட் ஆயிட்டு இந்த பேஜுக்கே வரணும். ரிட்டன் இதே பேஜ் தான். இதே பேஜ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எங்க வருது இந்த லிஸ்ட், வெறும் அந்த ரிட்டன் லிஸ்ட் கொடுத்தா போதும் அந்த பேஜுக்கே வந்துடும். புரியுதா? ரிட்டன். ஓகே, சோ இந்த இடத்துல ரீடைரக்ட் இததான் நம்ம யூஸ் பண்றாரு, ஒண்ணும் இல்ல. ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்லாஷ் லிஸ்ட் இந்த பேஜுக்கு தானே வரணும். அது என்னது நம்ம லிஸ்ட்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நமக்கு இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோமா? சேவ் பண்ண என்ன நடக்கணும்? சேவ் ஆகணும். இதை மட்டும் அகைன் அண்ட் அகைன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா எதுவுமே இருக்காது. சரியா? இப்படி வந்துச்சு இல்லையா? இதுக்காக தான் நம்ம அதெல்லாம் போட்டுருவோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஃபார்ம் இது ரொம்ப ஸ்பேஸ் இருக்கா, நீங்க கம்மி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கூட செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த டேட்டா இருக்கா? இல்ல இல்லையா? இங்க வந்துச்சா? இப்போ அதே மாதிரி இங்க டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணி போறோம். 6ன்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஐடி நமக்கு தேவையே இல்லை. ஐடி ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகும். ஆக்சுவலா எங்க கொடுக்கல ஃபீல்ட் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. ஐடிக்கு நம்ம அதுக்கு அது கொடுக்கணும் அவசியமே இல்லை. இப்ப இந்த இடத்துல ஃபார்ம்ல போயிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? அது தேவையில்லை ஆக்சுவலா. புரியுதா? அந்த ஐடிங்கிறது என்ன பண்ணா ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகும். எனக்கு இங்க என்ன ஃபீல்டு தான் தேவைன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் தான் வேணும். எம்ப்ளாயி ஐடி வேணும், நீங்க தனியா எம்ப்ளாயி ஐடிங்கிற ஃபீல்டு வச்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா EMP 101 அந்த ஃபார்மெட்ல வச்சிருப்பாங்க கம்பெனில. அப்ப அதுக்கு நீங்க அந்த ஃபீல்ட போட்டுக்கலாம். ஆனா அது உள்ள எப்படிதான் ஸ்டோர் ஆகும்னா இந்த மாதிரி ஐடிங்கிறது இன்பில்டா நமக்கு 1 2 3 4 5 6 ஆட்டோ ஜெனரேட்டட் ஆகும் நமக்கு. அதனால இந்த ஃபீல்டு எனக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை விட்டுறேன். சரியா? நமக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டு வச்சு நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்க போயிட்டு ஜஸ்ட் சிம்பிளா இப்ப ஆட் நியூ எம்ப்ளாயி கொடுத்து இந்த ஃபார்முக்குள்ள நம்ம என்ன வேல்யூ கொடுத்துட்டு சேவ் பண்ணாலும் சேவ் ஆகும். சேவ் ஆச்சு தானே? ஓகே. அப்போ இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம் தெரியுதா? என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்? இப்ப இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். கரெக்ட்? எங்க இருக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்? இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல போயிட்டு ஆட் டு பட்டன், ஆட் நியூ எம்ப்ளாயின்னு ஒரு பட்டன் வச்சோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். அதுக்காக ஒரு எண்ட் பாயிண்ட்ஸை மேக் பண்ணோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எங்க போகும் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு நமக்கு போகும். அப்படிதானா? ஸோ நம்மளோட எங்க போகுது? கண்ட்ரோலருக்கு போகுது. அந்த கண்ட்ரோலர்ல நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா கெட் மேப்பிங்கை யூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணோம். ஏன்னா இதுக்கு தான் ஆப்ஜெக்ட் என்னது ஃபார்ம் வேணுங்கிறதுக்காக. இதை என்ன பண்ணோம்னா எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அப்ப இந்த எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு HTML பேஜ். அந்த பேஜுக்குள்ள ஃபார்மை நம்ம கிரியேட் பண்றோம். கரெக்டா? அந்த பேஜ்ல ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு தென் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போகணும். எம்ப்ளாயி ஃபார்ம் சேவ் அப்படிங்கிற ஒரு திங்ஸுக்கு வரணும். இந்த இடத்துல சேவ் பண்றதுக்கான லாஜிக் இதுதான் ஆட் மாடல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். அப்ப என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றீங்க? கெட் பாராமீட்டர் யூஸ் பண்ணி. என்னாச்சு அரவிந்த்? கண்டிப்பா. ஓகே, அட் மாடல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம் இல்லையா? இதுக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயி, எம்ப்ளாயிங்கிறது நத்திங் பட் எங்க இருக்கிறது? இந்த ஃபார்ம்ல நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். சொல்லிட்டு இது என்னன்னா நம்ம வச்சிருக்க மாடல், இது கூட தான் நம்ம என்ன பண்றோம்? மேப் பண்றோம். இதை வச்சுதான் பைண்ட் பண்றோம். தென் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் சேவ் நம்ம கொடுத்தா போதும்.
கொடுத்துட்டு எனக்கு ரீடைரக்ட்ங்கிற ஒரு கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்றாங்க. சரியா? அதாவது எப்போ அப்படின்னா சேவ் பட்டனை கிளிக் பண்ணும் போதுதான் எனக்கு இங்க வருது. இங்க வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, சேவ் பண்ணிருங்க. சேவ் ஆயிட்டு ரீடைரக்ட் அப்படின்னா அது புரிஞ்சுக்கோ. ரீடைரக்ட் ஆகும் எந்த பேஜுக்கு? கிளாஸ் லிஸ்ட். லிஸ்ட்ங்கிறது இங்க வச்சிருந்த இந்த பேஜ். இந்த பேஜ்னா அது என்னது? லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அது உள்ள போகுது. லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்னா டேபிள்ஸ் இருக்க பேஜ். இந்த ஃப்ளோவை கிளியரா புரிஞ்சா மட்டும்தான் பார்க்கறதுக்கு சிம்பிளா, இது சிம்பிளா தான் தெரியும். இது இந்த டேபிள பார்க்கும்போது ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது ஓகே, ஓகே நைஸ் குட். ஆமா, ரீடைரக்ட் ஆகணும். ரீடைரக்ட் சேம் பேஜுக்கே தான் வரும். அதான் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. ஹோம் பேஜுக்கு தான் வரும். எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அங்க கொண்டு வந்து விட்டுரும். அதான் ரீடைரக்ஷன். எஸ், ரீடைரக்ட் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா இதுக்கு போய் நான் அகைன் வந்து இன்னொரு பேஜ் எழுதணும்னு அவசியம் இல்லையே. அப்படித்தானே? இப்ப நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்னுடைய டேட்டா கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். இல்லைன்னா அதே பேஜ்லயே தான் நிற்கும். அதே பேஜ்ல நின்றுட்டு தான் இந்த உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பு நீங்க என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் லாகின் பண்றேன். நீங்க பாருங்க, அதே பேஜ் தான், அதே பேஜ் தானே. அதே பேஜ்ல தான் ஏதோ மேல இன்னும் வருது பாருங்க, டோக்கன் சம்திங் ஸ்லாஷ் லாகின். அதே பேஜ்ல தான், அதே ரீடைரக்ட் ஆயிட்டு வருது. அப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் தப்பா இருக்கும்போது இந்த மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த மெசேஜ் தான் என்னது? ஜாவாஸ்கிரிப்டோட மெசேஜ். இதான் வேலிடேஷனுக்கு நம்ம பண்ணுவோம். இப்படி ஒரு ஃபார்மை நான் போட்டுட்டு சும்மா கிளிக் பண்ணனா இப்படி ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி மெசேஜ் காட்டும், வார்னிங் மாதிரி. நீங்க கண்டிப்பா இதை என்டர் பண்ணாதான் உங்களை உள்ள விடுவேன்னு சொல்லிட்டு. இதுதான் வேலிடேஷன். சரியா? அது நம்ம இது பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதுல வச்சு பார்க்கலாம். நான் பேசிக்கா ஒரு ஃபார்ம் வச்சு சொல்றேன், நீங்க உள்ள போயிட்டு நீங்க ரன் பண்ற மாதிரி. ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் ரன் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், புதுசா எதுவுமே இருக்காது இதுல. நம்ம அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது என்ன லாஜிக் சொன்னா அதை நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே போதும். முன்னாடி படிச்ச அந்த ரெஸ்ட் ஏபிஐல பார்த்த கான்செப்ட் தான் அந்த சர்வீஸ் எல்லாமே. மற்றபடி இங்க வேற எதுவுமே நீங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகே, இப்போ நமக்கு ஒரு பிரேக் விட்டு நம்ம நீட்டா வந்துருச்சா? எம்ப்ளாயி ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? சப்மிட் பண்ணோம்னா இங்க வந்துடும். இனி என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும். அது பண்ணணும், முடிஞ்சிடும். கிரெட் ஆபரேஷனே ஓவர். ஓகேவா? ஸோ அப்டேட்டும் பண்ணணும், ஸோ டெலிட்டும் பண்ணணும். இன்னைக்கு பார்த்துக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்டேட்டும் வேணும், ஸோ டெலிட்டும் வேணும். அப்போ அப்டேட்டுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஜஸ்ட் இதுலயே ஒரு பட்டன் வைக்கலான்னு இருக்கேன். சரி, அந்த இமெயில் இருக்கு பாத்தீங்களா? இது ஏன்னா எந்த எம்ப்ளாயி வேணாலும் இருக்கலாம், யாரோட பேர் வேணாலும் அப்டேட் பண்ணலாம், யாரோட பேர் வேணாலும் டெலிட் பண்ணலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம்னா இதுக்குள்ளே ஒரு அப்டேட், இதுலயே ஒரு டெலிட். நம்ம ரெஸ்ட் ஏபி கிரியேட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், அப்டேட் பண்றதா இருக்கட்டும் சரி, டெலிட் பண்றதா இருக்கட்டும் சரி, என்னது. அதனாலதான் இங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் பக்கத்துல பட்டன் வைக்க போறோம். அதாவது அப்டேட் பண்றதுக்கும் சரி, டெலிட் பண்றதுக்கும் சரி. இப்ப எங்க கொண்டு போய் வைக்கணும் பட்டனை? இது எந்த பேஜ்? லிஸ்ட் பேஜ், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி பேஜ். கரெக்ட். இந்த பேஜுக்குள்ள இப்ப புதுசா எனக்கு இங்க என்ன வேணும்? ஒரு காலம் நான் வச்சுக்கிறேன். இந்த காலம்க்கு பேர் என்ன வச்சுக்கோங்க? ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இங்க டிஹெச் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் தெரியுமா? இங்க ஒரு டிடி வேணும். எஸ், இது ஒரு டிஆர். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள தானே இது டிடி தானே, அப்படிதானா? அப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு சோ இப்போ என்ன பண்ணா இன்னைக்கு லிங்க் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். காட்டுது பாருங்க, இது என்னது?
அப்டேட் பண்றதுக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா இதெல்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிளா ஒரு லிங்க் வருதா நான் செக் பண்ண போறேன். ஒரு லிங்க் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த டிடிக்குள்ள ஆங்கர் டேக் நம்ம அதை மட்டும் இன்னைக்கு வச்சுக்கலாம். ஓகே, சோ ஆங்கர் டேக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் href இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு அந்த பட்டன் வருதா நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறேன். சரியா? இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கு பாருங்களேன், இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? அப்டேட். ஓகே, சோ இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்டா? என்ன கிளாஸ் கொடுத்துக்கலாம்? கிளாஸ் ஈக்குவல் டு பட்டன் தென் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, இன்ஃபோ இல்ல சக்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பட்டன் மட்டும் வருதான்னு பார்க்க போறோம். புரியுதா? சோ இதே மாதிரி இங்கேயும் ஒரு பட்டன் வச்சுக்கோம். இந்த பட்டனுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? டெலிட். ஆங்கர் டேக் லிங்க். ஒரு லிங்க்குக்கு நான் என்ன பண்றேன்னா பிடிஎன் சக்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும்? ஒரு பட்டன் கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்து ஒரு லிங்க் தான் பட்டனா தெரியும். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை அப்டேட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்னா இதை வார்னிங் வச்சு என்னது டேஞ்சர்னு வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல பட்டன் வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். சரியா? இந்த அப்டேட் பண்றதை டெலிட் பண்றதை நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் வச்சுக்கோ, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அது ஐடியெல்லாம் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு பார்த்த கிளியரா இருக்க கான்செப்டையும் தெரியுதா? அப்டேட் இருக்கு, டெலிட் மட்டும் வரல. என்னது? ஆனா எனக்கு இதுக்குள்ள வரல. எஸ், ஏன் வரலன்னா இங்க கவனிங்களேன், இது என்னது? ஒரு டிடி தானே, ஒரு டிஹெச் தானே. அப்ப இந்த டிடிக்குள்ளே தானே இதை யூஸ் பண்ணோம். கரெக்டா? இது ஒரு டிடினா அகைன் என்ன பண்ணாது, இன்னொன்னா எடுத்துக்குமே. அப்படித்தானே? டேபிள் HTML பாத்தீங்களா ஆல்ரெடி? HTML tables இதே கான்செப்ட் தான். எஸ், இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் போடும். அந்த பேஜ்ல இங்க இருக்க டேட்டா வரணும். அந்த ஃபார்ம்ல நம்ம டேட்டா கொடுக்க கூடாது, இங்க இருக்க டேட்டாவை அந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு வரணும். அதுவே இதை கிளிக் பண்ணோம்னா இது என்ன பண்ணிடணும்? இந்த டேட்டாவை அப்படி டெலிட் பண்ணும். இங்க இருக்கிறது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்றதுக்கு வார்னிங் மெசேஜ் வச்சுக்கலாம். Are you confirm? Are you sure to confirm delete to this ID employee அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டுக்கலாம். Sure, confirm மெசேஜ் கேட்டுக்கலாம். ஓகே, are you confirm to delete this employee அந்த மாதிரி ஒரு क्वेश्चन மார்க் வச்சுட்டு அவங்க அதுக்கு ஓகே சொன்னாதான் டெலீட் ஆகணும். அந்த மாதிரி அலர்ட் வச்சுக்கலாம். அது ஜாவாஸ்கிரிப்டுக்கான கிளிக் ஈவென்ட், ஆன் கிளிக் அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம். அது ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கணும். சரியா? அதெல்லாம் ஸ்கிரிப்ட். இந்த பட்டனை வேணா நீங்க ஸ்மாலா மாத்திக்கலாம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். புரியுதா? சரி, ஓகே. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணா அப்டேட் ஆகும், டெலிட் பட்டனை கிளிக் பண்ணா டெலிட் ஆகும். இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட் ஆபரேஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஒரு பேஜ் UI பேஜ்ல எப்படி பண்றது நம்ம முடிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எ டெவலப்பர். அவ்வளவுதான். இதுதான் ஒரு பெரிய என்ன, நான் தான் நேத்தே காட்டியிருப்பேன் ஆல்ரெடி. எவ்வளவு பெரிய ப்ராசஸா இருந்தாலும் இதுதான். இந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்க எப்படி வேணாலும் போயிட்டு எங்க வேணாலும் சமாளிச்சுக்கலாம். அதுதானே கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறீங்களா?
பண்ணிடுவீங்க. சரி, ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிமைனிங் திங்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பை பை. இன்னைக்கு